இப்போ திருமதி தமிழிசை கூட ஒரு ஆளுநராக இருந்தவங்க ஒரு தவறான தகவல் சொல்லலாமா? நான் கேட்கிறேன், எந்த இடத்துல அம்மா கர சேவைக்கு ஆட்கள் அனுப்பினாங்கன்னு சொன்னாங்க சொல்லுங்க பார்க்கலாம். அதை அதிமுக தலைவர்களே பேசாங்க சொல்லிட்டு ஒரு பொறுப்புள்ள பதவியில் இருந்து கொண்டு இப்படி ஒரு பொறுப்பற்ற அந்த பேச்சு என்பது நிச்சயமாக ஒரு முகசுலிக்கின்ற வகையில் தான் இன்றைக்கு தமிழிசை சவுந்தரராஜனுடைய அந்த கருத்து இருக்கு. கர சேவைக்கு ஆள் அனுப்புறதுக்கு அம்மா சொன்னாங்களா? அன்னைக்கு என்ன சொன்னாங்க அம்மா? அன்னைக்கு பாபர் மசூதியும் இடிக்கக்கூடாது, ராமர் கோயிலும் கட்டணும். இதுதான் அம்மாவுடைய ஸ்டாண்டு. ஏன்னா ரெண்டு மதங்களும் மதிக்கப்படணும். இந்துவாக இருந்தாலும் மதிக்கப்படணும், இஸ்லாமியர்களாக இருந்தாலும் மதிக்கப்படணும் என்ற அடிப்படையில் தான் அம்மாவுடைய கருத்து இருந்தது. ஆனால் வேண்டுமென்று திரித்து கர சேவைக்கு ஏதோ ஆள் அனுப்பிச்சு அதை அன்னைக்கு நான் கூட தான் அந்த அம்மா கூட 91, 96 எந்த அன்னைக்கு அம்மா கூட இருந்த தலைவர்கள் அன்னைக்கு விமர்சனம் பண்ணாங்க. அன்னைக்கு இப்படி ஒரு அண்ட புழுகு, ஆகாச புழுகு ஒரு பெரிய அளவுக்கு இந்த பிஜேபியை பொறுத்தவரை ஒரு தோல்வியினுடைய உச்சகட்டத்தை போயிட்டு இருக்கு. இன்னைக்கு அந்த ஒரு அடிப்படையில் இன்னைக்கு மேல இருக்கிறவங்களும் வாய்க்கு வந்தபடி பேசுறாங்க, கீழே இருக்கிறவங்களும் வாய்க்கு வந்தபடி இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறாங்க. உளறலுடைய கட்சியாக இன்னைக்கு பிஜேபி மாறிட்டு